இந்த பிள்ளையாகப்பட்டது பிறந்த நேரம் சரியில்லை என்று பஞ்சாங்கம் எதிராகப்பட்டவர் உரத்த வந்தோம். என்னுடைய எல்லை தாண்டி ஓடி வந்து விட்டேன். இங்க இருக்கக்கூடியது வீரவன்னிய மரம். இந்த வன்னிய மரத்திற்கடியிலே என் பிள்ளையை கிடைத்து விட்டு போகிறேன். அடே பரமேசா, உன்னுடைய அருள் நாள் பிறந்த பிள்ளை. இதை பிழைக்க வைத்தாலும் இதை இறக்க வைத்தாலும் உன்னுடைய கிருபைதான். அதனாலே இந்த வீரவன்னிய மரத்திற்கடியிலே இந்த பிள்ளையை நான் கிடைத்துட்டு போகிறேன். பிள்ளை பிறந்த நேரம் சரியில்லை என்று கானகத்திலே கொண்டு பிள்ளை விட்டு விட்டு வீடு திரும்பி வர இதான் இந்த பகுதியிலே காஞ்சி மாநகரத்திலே ஒரு பகுதியா இருக்கக்கூடிய கோடேரிப்பு பட்டணம். கோடேரிப்பு பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அருந்ததி குலத்தை சேர்ந்த பாதுக சின்னான் தர்பா.
சாமி நீங்க இருந்தாலும் பெரிய வரப்பு இல்லடா நாளை ஓடிச்சு கையில தடி நிக்க மாட்டேங்குது வயசாகி போய் சாமி சாமி நேரம் நான் வச்சிருந்த விட சாமி இப்ப நீ இதை வச்சு பார்த்து இப்பதான் சாமி எங்க அப்பனுக்கு ஒரு மாதிரி எதற்கு எடுத்தா எடுத்து நீயே வச்சிருந்தா கொஞ்சம் ஜாகிரதையா ஆளு யாரு தெரிஞ்சுட்டா சாமி நான் சின்ன பிள்ளையில பார்த்தேன் இந்த ஊர்ல வச்சேன் இப்ப பெரிய பிள்ளையா பிள்ளையா போட்டீங்க உங்களை சொல்லிவிடுவான் நான் யார் தெரியுமா பாலகிருஷ்ணன் தலைவர் இருக்காரு இந்த ஊரு பாலகிருஷ்ணன் தலைவர் ஐயா அவருக்கு பூஜாவது புள்ள நானு அவருக்கு பூஜாவது என்ன உம்மளை கொண்டாந்து எத்தனை தலைவர் ஒரே ஒரு நாள் என் கூட்டுக்கு வந்துட்டு வந்தாரு ஜெயிச்ச பிற்பாடு சாமி கும்பிடுற சாமி அதுக்கு என்ன கும்பிடுறாங்க ஆளு தெரியுத எங்க ஆளை தெரியும் அங்க இருந்தா எங்க இருந்த ஆளை தெரியும் அப்படி மோட்டை பார்க்க போயினா சேவல ஆளை தெரியும் அதுக்கு அந்த மோட்டில் யாருன்னா முண்டிய பார்க்க ஆளை தெரியும் என் பொண்டாட்டி எத்தனை பேரு கேட்குற சாமி இந்த பக்கத்து காது கேட்கத்தான் நெல்லுதான் போச்சு என்ன யார் நீங்க இந்த ஊர் இந்த இந்த நாடு கோனேரி பூ பட்டணம் கோனேரி பூ பட்டணம் பொட்டலம் இல்ல பொட்டலம் இருக்குதா கொஞ்சம் கொக்கு மருந்து போட்டு எடுத்துட்டு வரையிறேன் அப்பதான் போதும் அதிகமா இருக்கும் அது மாத்திரமா தான் சாமி என் பொண்டாட்டி தெரியாத நான் வச்சுக்கிறேன் செருப்பு தைக்கிற வேலை சாமி எனக்கு அப்புறம் இந்த மந்திரி போறேன் சாமி செருப்பு கொடுத்திய அளவு ஆமா நானும் அக்கினி எடுத்துக்கு முன்ன செருப்பா பொடினு நடந்துட்டான் என் பொண்டாட்டி சட்டியில ஊற வச்சு ஏன்னா உன் பொண்டாட்டி சட்டியில ஊற வச்சாதான் என்னங்க சாயம் ஏறும் தச்சு எட்டாந்துக்கிற சாமி நாலா நாளும் வேலை சுத்தமா இருக்கு சாமியா வேலை நாலா நாளும் வேலை சாமி வேலை சுத்தமா இருக்கும் எடுத்துன்னு வந்துக்கிறேன் சாமி சாமி இதால வேணும் சாமி இது சரியா இருக்குமா செருப்பாலே மூஞ்சி நாடி நான் செருப்பு கேட்டா கீழே போட்டு காட்டனா நான் காலங்கைய விட்டு பார்ப்பேன் இதால வேணுமா அப்ப அடிக்கிற மாதிரி தானே இருக்குது இந்த கண்ணத்துல ஒண்ணு விடு பாதி காலம் இல்லாத நுழையிலடா நாளாயிடுச்சு மறந்துட்டான் அளவ நாலா நாள் வேலை காசு சும்மா தச்சு கொடுக்குற நாலா நாள் வேலை சுத்தமா சாமி நெல்ல வளர்த்துட்டு போனா செருப்பு தச்சு கொடுக்குறேன்னு ஐயோ பாதி குதி கீழே கிடக்குது ஐயோ நானு மறந்துட்டேன் அளவ இது காலு பேச்சா போச்சு செருப்பு சின்னதா தச்சா எதுக்கு தச்சா சாமி போயிச்சு போறாண்ட கால் கொஞ்சம் பெருசா போச்சு காலு பின்னால கிடக்குதுடா அதனால இந்த குதி இந்த கொஞ்சம் சாமி இந்த காலை கொஞ்சம் விட்டுருமா செருப்பு போறதுக்கு என் குதிய கால அப்புறம் நான் எந்த செருப்பு போட போறேன் செருப்பு நீட்டா தைக்க வேடான்னா செருப்பு இல்லைன்னா காலு விட்டுமா காலை விட்டுரும் அதான் சின்ன இதால போடுவோம் எடுவோம் செருப்பா உங்ககிட்ட வார்த்தை கொடுத்தே தப்பு அண்ணா இந்த கோனேரி பட்டணம் இதுல நானு செருப்பு தைச்சு கொடுக்குற மாளிகை சின்ன ஆமா சாமி யாருக்கு தைக்கிற தெரியுமா நீ எப்படி போறதா
சாமி இந்த பக்கம் காது கேட்காது இந்த பக்கம். நான் எப்படி பிறந்தவனுக்கு தெரியுமா? நீ ஆ சாமி நீ நானா முத்துசாமிக்கு தையனாளிக்கு பிறந்த கவுண்டர். உம்மா தையில எம்மானத்துல தையல் போட்டு எப்ப பூசால குத்தணும். எங்க அப்பா பேரு முத்துசாமி. உங்க அப்பா பேரு உங்க அப்பா பேரு குட்டிசாமி. ஏய் ஏய் சவுட்டு முண்டா. எங்க அப்பா பேரு முத்துசாமி. ஓ முத்துசாமியா? நான் குத்துசாமியா காட்டிக்கிறேன். இந்த குத்துசாமி இல்ல சொரூர் சாமி. எங்க அப்பா பேரு முத்துசாமி. எங்க அம்மா பேரு தையல் நாளி. அவங்களுக்கு நான் பிறந்தேன். என் பேரு கவுண்டர், முருக கவுண்டர். ஓ பேரு கவுண்டு. கவுண்டர் பில்லு சாமி கவுண்டர். நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படி?